உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் விதிமீறல்கள் கண்காணிப்பு தீவிரம். ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம், பொருட்கள் பறிமுதல். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி. சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. மானாமதுரை ராமநாதபுரம் பிரிவில் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையில் சோதனை ஓட்டம். தென் சரக பாதுகாப்பு ஆணையர் நேரில் ஆய்வு. தேனி பெரியகுளம் கடைவீதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணிகள் விரைந்து முடிக்க வணிகர்கள், பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் நெடியம் அருகே கனமழையால் சேதமடைந்த கொசஸ்தலை ஆற்றுப்பாலம் சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். ஒசூர் நேதாஜி நகரில் தொழிற்சாலையின் கழிவுகளால் தண்ணீர் பச்சை நிறத்திற்கு மாறியதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய பகுதிவாசிகள் கோரிக்கை. நாகை கீழையூரில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைத்த கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் செவி சாய்க்காததால் நடவடிக்கை. தென் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். (2022, 2023) ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையுடன் தொடங்க உள்ளது. தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆனதையொட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இந்தியாவில் தகுதி வாய்ந்தவர்களில் 75% பேருக்கு 2 தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே நிறுவனங்களில் பழகுனர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் மருத்துவ தரத்துக்கு உட்பட்டு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் டர்பன்டைன் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் புதிதாக 51,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு H1B விசாவிற்கான பதிவு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் என அமெரிக்காவின் குடியேற்றத்துறை அறிவித்துள்ளது. பொதுத்துறை நிறுவனமான பால்மர் லாரி நிறுவனத்தில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒடிசா ஓபன் பேட்மிண்டன் தொடர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 14 வயதான உன்னாட்டி ஹூடா சாம்பியன் வென்றுள்ளார். ப்ரோ கபடியில் இன்று ஹரியானா ஸ்டீலர்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. ISL கால்பந்து தொடரில் இன்று நார்த் ஈஸ்ட் யுனைடெட், ஹைதராபாத் FC அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான இந்திய அணியில் ஷாருக் கான் மற்றும் சாய் கிஷோர் காத்திருப்பு வீரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள கடற்கரையில் பொதுமக்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மெரினா, பெசன்ட் நகர் உட்பட சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்கள் அனுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நோய் தொற்று பரவல் சற்று குறைந்துள்ளதால் அரசு பல்வேறு தளர்வுகள் அளித்துள்ளது.
இந்நிலையில் கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரைகளில் கூட்டமாக கூடக்கூடாது என்றும் முகக்கவசம் அணிந்து விதிகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் ஒத்துழைப்பு காரணமாகவே 3ஆம் அலையின் உச்சத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கொரோனா குறித்து தேவையற்ற பீதியை கிளப்ப வேண்டாம் என தெரிவித்தார். மாணவர்கள் நலன் கருதி வகுப்புகள் சுழற்சி முறையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் இதுகுறித்த தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜான் வெஸ்லி பூந்தமல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்த தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வகுப்புகள் சுழற்சி முறையில் நடைபெறுவதுதான் நல்லது என்றும் தெரிவித்தார். பிப்ரவரி 1 முதல் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புக்கு அறிவித்த தமிழக அரசுக்கு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. மருத்துவ அறிக்கையின்படி எஸ்ஓபி வழிகாட்டலின்படி மாணவர்கள் தகுந்த இடைவெளி இருப்பது கடினம். ஆகவே தமிழக முதல்வர்களும் பள்ளிக்கல்வி அமைச்சர்களும் வகுப்பு மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப சுழற்சி முறையில் வகுப்பறை செயல்பட உரிய ஆணை பிறப்பிக்குமாறு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கம் கனிவோடு கேட்டுக்கொள்கிறது. தமிழக வடகடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக வடகடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதி மீறல்களை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை தொடர்ந்து தனிநபர் ஒருவர் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் எடுத்து சென்றால் பறிமுதல் போன்ற கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. சென்னையை பொறுத்தவரை பறக்கும் படையினரால் கடந்த 3 நாட்களில் 13,74,710 ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் லேப்டாப், கைபேசி போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் நகராட்சி மற்றும் கீழ்மலை பண்ணைக்காடு பேரூராட்சி என 2 பகுதிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் பறக்கும் படையினர் மலைச்சாலை பகுதிகளில் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது பொள்ளாச்சியிலிருந்து உதகை பகுதிக்கு வாகனத்தில் வந்த செல்லராஜ் என்பவரிடமிருந்து 69,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவ்வழியாக வந்த வாகனங்களை நிறுத்தி சோதனையிட்டனர். சரக்கு வாகனங்களில் பொருட்கள், அதற்குரிய ஆவணங்கள் ஆகியவற்றை சரிபார்த்து ஆய்வு செய்தனர். முழுமையான சோதனைக்கு பிறகே வாகனங்கள் நகர்பகுதிக்குள் அனுப்பப்பட்டது. சேலம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 120 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 1 மாநகராட்சி, 6 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகளுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக மாவட்டம் முழுவதும் 20 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும்
மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஆல்வின் ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் 73 வாக்கு மையங்களில் 120 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும், பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தராததால் வருகின்ற உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக புதுக்கோட்டையில் விளம்பர பதாகைகள் வைத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சி 42 வார்டுகளை உள்ளடக்கியது. இந்த நிலையில் 41வது வார்டாக இருந்த சின்னப்பா நகர் கிழக்கு குடியிருப்பு பகுதி தற்போது 40வது வார்டில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தார் சாலை போடாததால் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது என்றும், குடிநீரும் முறையாக வரவில்லை, கழிவுநீர் கால்வாய் வசதிகளோ பாதாள சாக்கடை வசதிகளோ செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு இது வரைக்கும் தார் வசதி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், தார் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஒரு முனிசிபாலிட்டிக்கு வர ஒரு துறவு பணியாளர் கூட இந்த சைடு வர்றதில்லை. அந்த சைடு மேற்கு சைடு இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களை மட்டும் ஏன் ஒதுக்கணும்? மேற்கு சைடு எல்லா ரோடும் நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணுங்க. மேற்கு சைடு எல்லாமே நல்ல ரோடு, எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. கிழக்கு சைடு மட்டும் ஏன் எங்களை போகிற தேர்தல் இந்த மாதிரி பண்ணுறாங்க? நீங்கள் இப்போ நேரடியாகவே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும், எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தர முன்வரவில்லை என்றால் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்தையும் ஒப்படைக்கப் போவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது வாங்கலைன்னா நாங்கள் எங்கள் ரேஷன் கார்டு, வார்டு எல்லா இதையும் கலெக்டர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம். இது போய் நகரமே இப்படி நாசமாக போகிறப்ப அப்புறம் என்னத்துக்கு? முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் புதிய தொழில்நுட்பத்தில் பல இடங்களில் கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக உள் மண்டல வனப்பகுதி 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. கேரள மற்றும் கர்நாடக வனப்பகுதி எல்லையில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியை வனத்துறையினர் ரோந்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் கண்காணிப்பை மேலும் எளிமையாக்கும் வகையில் சூரிய சக்தி மூலம் செயல்படும் அதிநவீன தானியங்கி கேமராக்களை பல இடங்களில் தற்போது பொருத்தியுள்ளனர். வனப்பகுதிக்குள் பொருத்தப்பட்டுள்ள இந்த அதிநவீன கேமராக்கள் ஊட்டியில் உள்ள வாக்கி டாக்கி டவர் சிக்னல் மூலம் கேமரா இணைக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்படும் காட்சிகளை முதுமலையில் உள்ள கண்காணிப்பு மையத்தில் பார்க்க முடியும். இதன் மூலம் காட்டுத்தீ பரவல், வன விலங்குகளின் நடமாட்டம், குற்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றை கண்காணிக்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடப்பாண்டு அதிக மழை பெய்ததால் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பிய நிலையில் மீன்பிடி ஏலம் எடுத்த குத்தகைதாரர்கள் ஏரிகளில் ஆந்திர மீன் குஞ்சுகள் விட்டு வளர்க்கும் பணியை தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. இந்த பகுதிகளில் நடப்பாண்டு போதுமான அளவிற்கு மழை பெய்ததால் டேனிஸ்பேட்டை ஏரி, கோட்டேரி, பண்ணப்பட்டி ஏரி, வடமனேரி, முத்துநாயக்கன்பட்டி ஏரி, செம்மன்கூடல் ஏரி உட்பட பல்வேறு ஏரிகள் நிரம்பியுள்ளன. தற்போது ஏரியில் பல மாதங்களாக தண்ணீர் இருப்பதால் ஒவ்வொரு தனித்தனியாக மீன்பிடித்து விற்பனை செய்ததற்காக ஏரியில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. கிராமங்களின் வருவாயை ஈட்டுவதற்காக கிராம ஊராட்சிகள் ஏலமிட்டதில் 3 லட்சம் முதல் 10 லட்சம் வரையில் மீன்பிடி ஏலம் விடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை பெற்று ரோகு, ஜிலேபி, பாறை ஆகிய மீன் குஞ்சுகளை வாங்கி ஏரிகளில் விட்டு வளர்க்க தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக ஆந்திர பகுதியில் இருந்து லட்சண மீன் குஞ்சுகள் வாங்கி வந்து வளர்ப்புக்காக ஏரிகளில் விட்டுள்ளனர். இங்கு ஏரிகளில் வளரும் மீன்கள் பண்ணை மீன்களை விட ருசி அதிகமாக இருப்பதால் மக்கள் நேரடியாக ஏரிக்கு சென்று வாங்கி செல்கின்றனர். அதேபோல மீன் விற்பனையாளர்களும் ஏரிகளில் மீன்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் ஏரி மீன் அறுவடை ஏலம் எடுத்த குத்தகைதாரர்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரியகுளம் கடை வீதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலையை முறையாக விரைந்து முடிக்க வணிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்ட பெரியகுளம் நகராட்சிப்பட்ட தென்கல் கடை வீதியில் காய்கறி மார்க்கெட், ஜவுளி கடைகள், நகை கடைகள், பலசரக்கு கடைகள் 300க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. தற்பொழுது பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் கடைவீதி சாலையில் போடப்பட்ட ஃபேபர் பிளாக் கற்கள் அகற்றிவிட்டு மேலும் மண் போட்டு சாலையை ஓரடி உயர்த்த பணிகள் துவங்கிய நிலையில் வணிகர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து பணிகள் நிறுத்தப்பட்டது.
சாலை அப்புறப்படுத்தாமல் தொடர்ந்து சாலையின் மீது சாலை போடப்படுவதால் மழை நேரங்களில் கடைகளுக்குள் தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளது. இதனால் முறையாக சாலையை விரைந்து அமைக்க வணிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க, அதை மேடா போட்டதுனால இப்போ நகராட்சி நிர்வாகம் ரோடை பள்ளமாக அதே இதில் ரோடு போட வந்தாங்க. வியாபாரி சங்கத்திலேருந்து சொன்னாங்க ரோடை தோண்டி அதே மாரி போடாமல் கொஞ்சம் தோண்டி மேடில் போட்டால் எங்கள் கடையெல்லாம் பள்ளத்துக்குள்ளே போயிடும். அதனால் அதை எடுத்து பழைய ரோடை அப்புறப்படுத்தி புதுசாக ரோடு போட சொல்லியிருக்கோம். ரொம்ப இடையூறாக இருக்குது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது, நிறையா வியாபாரிகளுக்கு தூசி இதெல்லாம் நிறையா வருது. அதனால் அதை நகராட்சி நிர்வாகம் இதை வேகமாக எங்களுக்கு போட்டு தர சொல்லி கேட்டுக்கிறோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்ப்பட்டி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அந்த பகுதி விவசாயிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2.50 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு தற்போது அறுவடை பணிகளை முடிக்கும் தருவாயில் விவசாயிகள் உள்ளனர். இதுவரை 69 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் சிக்கல்கள் உள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் குறிப்பாக குளவாய்ப்பட்டி கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் தாமதமின்றி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். %7.5 இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பில் இடம்பெற்றுள்ள சேலம் அரசு பள்ளி மாணவர்களை பள்ளி ஆசிரியர்கள் கௌரவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற 2 மாணவிகள் 7.5% இடஒதுக்கீட்டின்படி மருத்துவ படிப்பிற்காக தேர்வாகியுள்ளனர். இது ஆசிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவரது மகள் கமலேஸ்வரி 384 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பிற்காக தேர்வாகியுள்ளார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த நந்தலா என்ற மாணவியும் 316 மதிப்பெண்கள் பெற்று கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு MBBS பயில தேர்வாகியிருக்கிறார். மாணவிகள் இருவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சியில் உள்ள தாய்ராமன் நகரில் குப்பை தொட்டி வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதிவாசிகள் காலி இடங்களில் குப்பைகளை கொட்டி எரிப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது. வணக்கம், நாதா ஹரிணி, புதுயுகம் இளம்படையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது தாயராமன் நகர் பண்ருட்டி நகராட்சி. இது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு குடியிருப்பு பகுதி இடம். இந்த குடியிருப்பு பகுதி இடத்துல குப்பை தொட்டி வசதி கூட இல்லை. குப்பை தொட்டி வசதி இல்லாததுனால இங்கே இருக்கிற காலி நிலத்தில் குப்பைகள் எல்லாம் இங்கே இருக்கும் மக்கள் போடுறாங்க. அந்த குப்பைகளும் எரிக்கவும் படுது. இந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது மிகவும் ஒரு தவறான செயல். குப்பை தொட்டி வசதி அடிப்படையான ஒரு வசதி, ஆனா இந்த பகுதியில் அது இல்லை. இதுதான் என்னோட கோரிக்கை. இங்க குப்பை தொட்டி வசதி அமைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் குப்பைகளை எரிப்பதையும் தவிர்க்க வேண்டும். இதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி. எனவே அங்கு குப்பை தொட்டி வசதி ஏற்படுத்திடவும் குப்பைகள் எரிக்கப்படுவதை தடுத்திட நடவடிக்கை எடுக்குமாறும் புதுயுகம் இளம்படை வீரர் ஹரிணி கோரிக்கை விடுத்துள்ளார். கேரளாவில் தாயின் சிகிச்சைக்காக ஓவியத்தின் மூலம் கல்லூரி மாணவி நிதி திரட்டுவது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்தவர் ஜெயா மற்றும் சஜீவன் தம்பதியினர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜெயாவின் சிகிச்சைக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகி வருகிறது. சஜீவன் மனைவியின் சிகிச்சைக்காக நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடமெல்லாம் கடன் பெற்றதோடு இரவு பகலாக லாரி ஓட்டியும் பணம் சம்பாதித்து வந்தார். சிறு வயதிலிருந்து ஓவியத்தில் ஆர்வம் கொண்டவர் ஜெயாவின் மகள் கௌரி.
பெற்றோரின் நிலையை உணர்ந்து தன்னால் முயன்றதை செய்ய வேண்டும் என்றெண்ணி சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர்களின் ஓவியங்களை மணலில் വരയ്ந்து അസത്തി வருகிறார். ഈ കൊറോണയൊക്കെ ആയതുകൊണ്ടായാലും അച്ഛന് പിക്കപ്പ് പഠിക്കാനോ ഇല്ലെങ്കിൽ അങ്ങനെ ഒന്നും പറ്റത്തില്ലാത്തൊരു സാഹചര്യമാണ്. അപ്പം അമ്മയുടെ അസുഖം ഇച്ചിരി വൈകിയാണ് അറിഞ്ഞത്. ഇപ്പോൾ ക്യാൻസർ ട്രീറ്റ്മെൻറ്റിലാണ്. അതുകൊണ്ട് ഇതിൽ നിന്ന് കിട്ടുന്ന ഒരു പൈസ ആണെങ്കിൽ പോലും അത് ഇപ്പോഴത്തെ ഒരു സാഹചര്യത്തിൽ ഞങ്ങളെ സഹായിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഇത് ഇങ്ങനെ ചെയ്ത് തുടങ്ങിയത്. പെൻസിൽ ഡ്രോയിങ്, കളർ പെൻസിൽ ഡ്രോയിങ്, സാൻഡ് വർക്കുകൾ, ബ്ലാക്ക് സാൻഡ് വർക്കുകൾ, പിന്നെ എംബ്രോയ്ഡറികൾ, അങ്ങനെയുള്ള വർക്കുകളൊക്കെ ചെയ്യും. സാൻഡ് വർക്കിനൊക്കെ അത്യാവശ്യം നന്നായിട്ട് സമയമെടുക്കും. പെൻസിൽ ഡ്രോയിങ്ങിനും അതെ. നമ്മൾ എത്രത്തോളം സമയം ഇൻവെസ്റ്റ് ചെയ്യുന്നു അതിനോടൊത്താണ് അതിൻ്റെ ആ ഒരു குடும்ப சூழ்நிலை அறிந்து தன்னால் முடிந்த உதவியை செய்து வரும் மகளின் செயலுக்கு பலரும் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. உப்புக்கோட்டை அருகே உள்ள 1000 ஆண்டு பழமையான கல்வெட்டை பாதுகாக்க வேண்டும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் போடி உப்புக்கோட்டை அருகே உள்ள டொம்புச்சேரி டொம்பச்சியம்மன் கண்மாய் ஓரத்தில் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. கல்வெட்டில் பாதி முழுமையாக மண்ணில் புதைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த கல்வெட்டு அமைந்துள்ள பகுதிக்கு மேற்கே உள்ள இடங்களில் பல அரிய வகை குழுமைகளும், தேநீர் அருந்தும் கோப்பைகளும், சிறிய சிறிய மண்பாண்டங்களும், முதுமக்கள் தாழிகளும் இதற்கு முன்பு கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் சுட்ட மண்ணால் செய்யப்பட்டவை என்பதோடு மட்டுமின்றி சித்திர வேலைப்பாடுகளுடன் உடையது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூரில் உலக புகழ் பெற்ற தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. பாராளுமன்ற கட்டடம் போன்று பிரம்மாண்ட நூலகம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இப்பல்கலைக்கழகத்தில் கலைப்புலம், மொழி புலம், அறிவியல் புலம், கல்வெட்டியல் துறை, சமூக அறிவியல் துறை, இசைத்துறை, ஓலைச்சுவடி துறை என பல்வேறு துறைகளில் ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் ஆய்வு மாணவர்களும் ஆய்வு படைப்புகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தினந்தோறும் ஆடியோ வகையில் திருக்குறள் ஒலிக்கப்படுகிறது. 1992, 1995 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காலை மாலை வேளைகளில் சுமார் 1 மணி நேரம் ஒலிக்க செய்யப்படுகிறது. 10 திருக்குறள் மற்றும் அதன் பொருள் இசையுடன் ஒலிக்கிறது. இதனால் அங்கு விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள், அப்பகுதிகளில் நடைபயிற்சி செல்வோர் மற்றும் பொதுமக்கள், குழந்தைகள் என திருக்குறளை தெரிந்து கொள்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் மூக்காண்டப்பள்ளி நேதாஜி நகர் பகுதியில் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகளை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் நிலத்தடியில் ஆழ்துளை கிணறு அமைத்து அதனுள் ரசாயன கழிவுகளை நிரப்பி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ரசாயன கழிவுகள் மாநகராட்சி அமைந்துள்ள ஆழ்துளை கிணற்றில் கலந்துள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய தண்ணீர் பச்சை நிறத்தில் இருந்துள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதுகுறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ராமநாதபுரம் இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை பெங்களூரு தென் சரக பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் ஆய்வு செய்தார். சூடியூர் அருகே மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை மேலே குறுக்கிடும் 400 கிலோவாட் மின் வழித்தடம், பரமக்குடி அருகே உள்ள கமுதக்குடி ரயில்வே மேம்பாலம், பரமக்குடி அருகே உள்ள ரயில்வே கேட், சர்க்கரைக்கோட்டை கண்மாய், கால்வாய் ரயில் பாலம் ஆகியவற்றில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். இதையடுத்து புதிய மின் வழித்தடத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் மாலை 3:55 மணிக்கு புறப்பட்ட மின்சார ரயில் சோதனை ஓட்டம் மாலை 4:45 மணிக்கு மானாமதுரை வந்து சேர்ந்தது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தை அமாவாசை தினத்தை ஒட்டி காலை மற்றும் மாலை வேளையில் அம்மனுக்கு வைர கிரீடம் மற்றும் தங்க கவசம் அணிவிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு வைர நெற்றிப்பட்டை அணிவிக்கப்படும் எனவும் பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனையும் சுவாமியையும் தரிசனம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உசிலம்பட்டி அருகே 58 கிராம கால்வாயில் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்க கோரி 8 கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 58 கிராம பாசன கால்வாயில் திறக்கப்பட்ட நீர் பல்வேறு கண்மாய்களுக்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த 58 கிராம பாசன கால்வாய் திட்டத்தின் கடைமடை கண்மாயான பகுரணி கண்மாய்க்கு நேற்று வைகையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் சென்றடைந்தது. இந்த நிலையில் கண்மாய்க்கு செல்லக்கூடிய மதகிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பகுரணி, சந்தைப்பட்டி உள்ளிட்ட 8 கிராம மக்கள் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி காவல் ஆய்வாளர், உதவி பொறியாளர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்துள்ள ஈசனூர் ஊராட்சி வழியாக கீழையூர் முதல் திருக்குவளை வரை செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலை கடந்த ஆண்டு போடப்பட்டது. வேலவன் கட்டளையில் 200 மீட்டர் நீளமுள்ள சாலை மட்டும் அமைக்கப்படாமல் அதற்கான நிதி இல்லை என கிடப்பிலேயே போடப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதோடு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் பள்ளங்கள் காணப்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலதரப்பட்டவர்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சாலையை சீரமைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சிறு செங்கற்கள் கொண்டு சாலையில் உள்ள பள்ளங்களை மூடி சாலையை தற்காலிகமாக சீரமைத்தனர். தேனி மாவட்டம் போடி வனப்பகுதியில் மரங்கள் அழிந்து வருவதால் புழு பூச்சிகளை உண்பதற்காக நீர்நிலைகளை நாடி வவ்வால்கள் கூட்டம் வரத் தொடங்கியுள்ளது. வனப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துகளால் விலை உயர்ந்த மூலிகை பழமரங்கள் அழிந்து வருகின்றன. இதனால் அங்கு சுற்றித் திரிந்த வவ்வால்களுக்கு உணவு கிடைக்காமல் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உணவு கிடைக்காமல் தவித்த வவ்வால்கள் உணவிற்காக போடி பங்காருசாமி கண்மாய்க்கு வர துவங்கியுள்ளது. மேலும் கண்மாய்களில் வாழும் புழு பூச்சிகளையும் அருகே உள்ள தோட்டங்களில் உள்ள மா, கொய்யா பழங்களை உண்பதற்காக ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் கூட்டம் இங்குள்ள இலவம் மரங்களில் முகாமிட்டுள்ளன. கூடலூர் அருகே உள்ள ஜீன்புல் தாவர ஆராய்ச்சி மையத்துக்கு 50க்கும் மேற்பட்ட அரிய வகை மரக்கன்றுகளை ஈரோட்டைச் சேர்ந்த தம்பதிகள் சேகரித்து வழங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர்களான அருண், அனு தம்பதியினர் கேரளாவின் பல பகுதிகளில் இருந்து சேகரித்த அரிய வகை மரக்கன்றுகளை வனத்துறையிடம் வழங்கினர். நாவல், வெள்ளை அகில், கருங்கங்குளியம், புன்னை உள்ளிட்ட மரக்கன்றுகள் இதில் அடங்கும். இங்கே ஜீன் பூல் வந்து பார்த்தோம் ஒரு 8 months பேக். இங்கே ரொம்ப எக்ஸாக்டிக் பிளான்ஸ், ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ரேஞ்சர்ஸாட்ட பேசும்போது இன்னுமே நிறையா இண்டிஜினியஸ் பிளான்ஸ்லாம் எங்களுக்கு வேணும், நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்கோம், தேடிட்டுருக்கிறோம், கவர்மெண்ட் சைட்லையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லும் போது நாங்கள் வந்து ஒரு 4 yearsஆகவே நாங்கள் போத் ஆர் இன்டு வைல்ட் லைஃப், ரொம்ப ஏதாச்சும் வாலண்டியர் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறோங்க. ஸோ இப்போ ட்ரீஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிளான்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே எது இல்லையோ அதை நாங்கள் தேடித்தரோம், எக்ஸாக்டிக் பிளான்ஸ்லாம் வந்து நாங்கள் தேடித்தரோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கேரளா, அப்புறம் இங்கே ஃபாரஸ்ட் காலேஜ், கேரளா ரிசர்ச் இன்ஸ்டியூட் பீச்சில், ஸோ அங்கெல்லாம் போயிட்டு சோர்ஸ் பண்ணி ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 50 எக்ஸாக்டிக் பிளான்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி பிளான்டேஷன் பண்ணலான் இருக்கோம். இந்த பிளான்ஸோடைய பிரத்யேகம் என்ன? இந்த பிளான்ஸ் வந்து இப்போது ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டால், இது இண்டிஜினியஸ் பிளான்ஸ். ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் ஒரே வெரைட்டிஸ் இருக்கிறத விட டைவர்சிட்டி நிறையா இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈகோசிஸ்டம் ஒரு ஃபாரஸ்ட்டாக அமையும். ஸோ அதுக்காக இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் இண்டிஜினியஸ் பிளான்ஸாக தேடி எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் மரங்களை பார்த்து ரசிப்பதற்கான ஒரு இடமாக ஜீன்பூல் தாவர ஆராய்ச்சி மையம் திகழ்ந்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மற்ற பகுதிகளில் காணப்படும் மரங்களையும் இங்கு வளர்த்து பராமரிப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். தன்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து அரசு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கிய திருப்பூர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த இளநீர் விற்கும் தாயம்மாளுக்கு பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையன்று வானொலி வாயிலாக மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணை பாராட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டையில் வசிக்கும் தாயம்மாள் என்ற இளநீர் விற்கும் பெண்மணி தன் குழந்தை படிக்கும் அரசு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். நன்கொடை அளித்த தாயம்மாளுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினித் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியபோது தாயம்மாளை வெகுவாக பாராட்டினார். கல்விங்கிறது எல்லாம் அழியாத ஒரு சொத்தும் கூட. அதனால என் குடும்பம் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஸ்கூல் கொடுக்கலாமுங்க அப்படின்னு. என் குடும்பம் சரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு 2வது குடும்ப சாமத்தோடு நாங்கள் போய் கொடுத்தோங்க. கொடுத்துல மோடி பிரதமர் இந்த மாதிரி டிவியில் எங்களை பற்றி உயிரை பேசியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பல ஆண்டுகளாக இவருடைய குடும்பம் இளநீர் விற்று வாழ்க்கையை நடத்தி வந்த தாயம்மாள் பொருளாதார நிலை சரியில்லாத நிலையிலும் அரசு பள்ளிக்கு நிதி உதவி அளித்து மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கிறார் என தனது பாராட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையமாக தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் தேர்வாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் முட்கோட்டத்தில் தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையம் தேசிய நெடுஞ்சாலை 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்டுள்ளது. இக்காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணைகளை விரைவாக முடித்தல், வழக்கு பதிவு செய்யும் வழக்கு ஆவணங்களை முறையாக பராமரித்தல், பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தல் ஆகிய பணிகளை துரிதமாக செய்து வந்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு பணியாற்றிய தீவட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசாரின் தொடர் நடவடிக்கையால் குற்றச் செயல்கள் தடுக்கப்பட்டு வந்தது. அதேபோல விபத்துகளும் வெகுவாக குறைக்கப்பட்டு வந்தது. விபத்து வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் வழக்கிற்கான ஆவணங்களை உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் வகையில் பணியாற்றினர். 2019ஆம் ஆண்டு தமிழகத்திலேயே சிறந்த காவல் நிலையமாக 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தது இந்த காவல் நிலையம். வழக்குகளை முடிப்பதில் தீவிரம் காட்டியதால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பட்டியலில் சேலம் மாவட்டத்தில் முதல் காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஓமலூர் டிஎஸ்பி உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். வேதாரண்யத்தில் தை அமாவாசையை ஒட்டி பக்தர்கள் புனித நீராட கடற்கரையில் படிந்துள்ள கடல் சேரை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்றது. தை அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நீராட வருகை தரும் பக்தர்களுக்கு வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள சன்னதி கடற்கரையில் கரை ஒதுங்கிய களிமண் சேரை இயந்திரம் மூலம் வேதாரண்யம் நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தியது. கோவையில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு பின் கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ள விக்டோரியா மாமன்றத்தில் புனரமைப்பு வேலைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. உறுப்பினர்கள் சீரான இடைவெளி விட்டு அமரும் வண்ணம் இருக்கைகள் உள்ளிட்டவை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை நடைபாதையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் பகுதி வரை நடைபாதையில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பொழுதை கழித்தனர். முகக்கவசம் அணியாமல் வந்த மக்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த நெடியம் கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலம் சேதமடைந்ததை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெடியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் உடைந்த தரைப்பாலத்தின் மீது ஆபத்தான முறையிலும் ஆற்றில் இறங்கியும் மக்கள் சென்று வருகின்றனர். இதனால் உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது.
குறிப்பாக நகரின் பிரதான பகுதிகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் இதுவரை மறைக்கப்படவில்லை என்றும் ஆங்காங்கே உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களும் இதுவரை அகற்றப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. சேலத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 6,36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட நிலையில் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 12 பறக்கும் படை அமைக்கப்பட்டு மாநகராட்சி எல்லை பகுதிகளில் வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வியாபார ரீதியில் கொண்டு செல்லப்பட்டதா அல்லது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகரில் மர வியாபாரியிடமிருந்து 1,30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் அருப்புக்கோட்டை ரோடு அல்லம்பட்டி சந்திப்பில் நடைபெற்ற சோதனையின் போது செந்தி விநாயகபுரத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரிடமிருந்து 1,30,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கணேசன் விறகு கடை மற்றும் மர இழைப்பகம் நடத்தி வரும் நிலையில் தூத்துக்குடியில் மரம் விலை பேசி முன்பணம் கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை வைத்திருப்பதாக தெரிவித்தும் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி பறக்கும் படையினரால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி புத்தூர் பகுதியில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை அடையாளம் தெரியாத ஒரு நபர் உடைத்து பணத்தை திருட முயற்சி செய்துள்ளார். இயந்திரத்தை உடைத்து பணத்தை எடுக்க முடியாததால் ஏமாற்றமடைந்த அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். வழக்கம் போல காலையில் அலுவலக ஊழியர்கள் ஏடிஎம் பராமரிப்பு பணிக்காக வந்து பார்த்தபோது இயந்திரம் உடைந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தியதில் அசாருதீன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் விதிகளை மீறி ஒட்டப்பட்ட போஸ்டர்களை நகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். குளித்தலை நகராட்சி 16வது வார்டில் தேர்தலின் விதிமுறைகளை மீறி ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் நகராட்சி பணியாளர்கள் கிழித்து அகற்றினர். தொடர்ந்து குளித்தலை பகுதிகளில் உள்ள அனைத்து சுவரொட்டிகளும் அகற்றப்படும் என பணியாளர்கள் தெரிவித்தனர். சேலம் ஆத்தூரில் பயிரிட்டுள்ள கிழங்கு, பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் ஆத்தூரில் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஏலத்திற்காக கொண்டுவரப்பட்ட பருத்தி மூட்டைகளுடன் வாகனங்கள் 5 மணி நேரம் சாலையோரங்களில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சித்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் ராணி என்பவரை ஜாதி பெயரை சொல்லி தரக்குறைவாக பேசி தாக்கிய சித்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் மீது புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆண்டிப்பட்டி தேனி அகல ரயில் பாதை பிரிவில் பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வு தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆண்டிப்பட்டியிலிருந்து தேனி வரையிலான 17 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் இன்று ஆய்வு செய்வதாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களினால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பெரியகடை வீதியில் உள்ள பிரபல தனியார் விடுதியில் பல நாட்களாக சூதாட்டம் நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் அந்த தனியார் விடுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 19,000 ரூபாய் ரொக்க பணத்தை கைப்பற்றினர். ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சார்பில் ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 14 வயது முதல் 29 வயதுக்குட்பட்ட ஆடவர்களுக்கு கபடி, வாலிபால் போட்டிகளும், குண்டு எறிதல், ஓட்டப்பந்தயம், கயிறு இழுத்தல், கோகோ உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன. இப்போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பை அளிக்கும் வீரர்கள் வரும் 6ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான போட்டிகளில் விளையாட தேர்வு செய்யப்பட உள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பை நகராட்சிக்குட்பட்ட வேலாயுத நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அம்பை போலீசார் மற்றும் நகராட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஈரோடு வில்லரசம்பட்டி பகுதியில் கொத்து பரோட்டா கேட்டு நடந்த சண்டையில் உணவக உரிமையாளரின் மண்டை உடைந்த விவகாரத்தில் ஆயுதப்படை போலீசார் உள்பட 3 காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் அருகே சித்தார்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரிஷால் என்பவர் புரூனே நாட்டில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த அவர் உலகை அச்சுறுத்திய கொரோனா பரவல் காரணமாக திரும்ப வெளிநாடு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க விரும்பாத அவர் தங்களது குடும்ப தொழிலான கோழி வளர்ப்பில் கவனத்தை திருப்பினார். இதையடுத்து கேரளாவிலிருந்து 25 நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு வகையான கோழிகளை விலைக்கு வாங்கி வந்து வளர்த்து வந்துள்ளார். அந்த வகையில் அவர் வாங்கிய வெளிநாட்டு கோழி ரகங்களில் போலந்து நாட்டின் போலிஸ் கேப் கோழி, அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பிரம்மா கோழி, மலேசிய நாட்டைச் சேர்ந்த ஷராமா, எகிப்து நாட்டைச் சேர்ந்த பயோபி என பல்வேறு வகையான கோழிகள் அடக்கம். தற்போது அந்த கோழிகளை போட்டி போட்டு வாங்கி செல்வதற்காக ஏராளமானோர் வருவதாகவும் இதன் மூலம் மாதம் 50,000 ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். ஒரு 25 வகையான கோழிகள் இருக்கு. நம்ம எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. அந்த போலாந்து சேர்ந்த வந்து போலீஸ் கேப் வச்சுருக்கோம். முட்டைக்குன்னு பார்த்தோம்னா எகிப்தியன் ஃபயோமி, எகிப்து நாட்டை சேர்ந்த வந்து ஃபயோமி வச்சுருக்கோம். அதுலேயே 2 வகை இருக்குது, கோல்டன் இருக்குது, சில்வர் இருக்குது. 2 வகையான ஃபயோமி நம்ம வச்சுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கொச்சின் பண்டம், அமெரிக்கன் பண்டம். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 50,000 வரையும் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ஹாபியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச நம்பர்கள் கேட்கல நம்ம இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொறிச்சு நம்ம கொடுக்குறோம். கொரோனா காலத்திலும் முனைப்புடன் செயலாற்றி வருமானம் பார்த்த அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலைகளில் திரிந்த பெண் ஒருவர் சிகிச்சை முடிந்து குணமடைந்த நிலையில் அவருடைய குடும்பத்துடன் சேர்க்கப்பட்டார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட மனநல சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த நகரில் சாலைகளில் தெரிந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அம்மையத்தின் மூலம் சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அழைத்து வரப்பட்ட ஒரு பெண் சிகிச்சை மூலம் முழுமையாக குணமடைந்துள்ளார். தொடர்ந்து தமது பெயர் சந்தன வடிவு என தெரிவித்த அவர் தமது பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமது குடும்ப விவரங்களையும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் கவிதாராமு முன்னிலையில் சந்தன வடிவு அவரது குடும்பத்தினருடன் சேர்த்து வைக்கப்பட்டார். இதனால் அவரது குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே நியாய விலைக் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்வதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருநாக்கமுத்தன்பட்டி கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் அங்கு விநியோகம் செய்யப்பட்ட அரிசி சமைக்க முடியாத அளவிற்கு தரமற்றதாக இருப்பதோடு எடை குறைவாகவும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். எனவே 50க்கும் மேற்பட்ட மக்கள் நியாய விலைக் கடை முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தரமான அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.